ஆடுகளே ஆயின் நம்மை தேடுகிறார். ஆயினை தேடும் ஆடுகளே ஆயின் நம்மை தேடுகிறார். சிதறிய சிறுமந்தை நாமே சிதறிய சிறுமந்தை நாமே சேர்ந்தே அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயினை தேடும் ஆடுகளே ஆயின் நம்மை தேடுகிறார். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்தே பாயும் நீர் அருவிக்கு அழைத்துச் செல்வேன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்தே பாயும் நீர் அருவிக்கு அழைத்துச் செல்வேன். வலியுற்றதும் வலுவற்றதும் களைப்புற்றதும் சோர்வற்றதும் இறைவாழ்வே நிலை பெறச் செய்வேன். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயினை தேடும் ஆடுகளே ஆயின் நம்மை தேடுகிறார். ஆயினை தேடும் ஆடுகளே ஆயின் நம்மை தேடுகிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்துள்ள கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, தவக்காலத்தின் இரண்டாம் காலத்தின் இறுதி நாளில் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு தருகின்ற செய்தி ஊதாரி மகன் என்பதை விட ஊதாரி தந்தை. ஊதாரித்தனமாக தன்னுடைய அன்பை, இரக்கத்தை தன்னுடைய மகனுக்கு வெளிப்படுத்துகிறார். கடவுள் நம்மை அல்லது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இரக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். அந்த இரக்கமுள்ள இறைவனிடத்திலே, ஊதாரி தந்தையினிடத்திலே, ஊதாரி மகனாக நாம் செய்த குற்றங்களை உணர்ந்து, அறிவு தெளிந்து, சுய உணர்வு பெற்று அவரை நோக்கி வருவதற்காக நம்மையே நாம் தயாரிக்கின்ற காலம்தான் இத்தவ காலம். எனவே இத்தவ காலத்தின் பக்தி மேற்கொள்கின்ற நாம் இறைவனிடத்தை நோக்கி திருந்தி வர முயற்சிப்போம். மேலும் இன்றைய நாளில் அகில உலக திரு அவையும் சரி, நம்முடைய இந்திய திரு அவையும் சரி,
தமிழக திரு அவையும் சரி, தஞ்சை மறை மாவட்டம் சரி, இந்த நாட்களில் மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த போர் யுத்தத்திற்காக அமைதி பெற வேண்டி அரசியல் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒவ்வொரு நாளும் இறக்கின்ற சாதாரண மக்களை நினைவு கூர்ந்து நாம் அமைதியின் மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று இறைவேண்டலிலும் ஜெபத்திலும் திருப்பலாம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். நாமும் கடந்த ஒரு வாரமாக நம்முடைய திருத்தலத்தில் நடக்கின்ற அனைத்து திருவழிபாட்டு நிகழ்வுகளிலும் இதை நினைவு கொண்டு ஜெபிக்கிறோம். இன்றும் சரி, நாளை இந்திய திருவை கேட்டுக்கொண்டதற்கேற்ப நாளையும் சரி, நாம் ஒப்பு கொடுக்கின்ற அனைத்து பக்தி முயற்சிகளிலும் திருப்பலிகளிலும் ஆராதனையிலும் இன்றும் ஈரானிலும் நடக்கின்ற இந்த போர் யுத்தத்திற்காக தலைவர்கள் அமைதியோடு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இன்று நாம் நினைவு கூறுகின்ற பெர்பெத்துவா பெலிசிட்டவை போன்று நம்முடைய வாழ்க்கை மறைசாட்சிய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியிலே ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய அன்பின் தூண்டுதலால் மறை சாட்சியரான பெர்பெத்துவா பெலிசித் எனும் புனிதையர் தங்களை துன்புறுத்தியோரை பொருட்படுத்தாமல் கொடிய சாவின் மீது வெற்றி கொண்டார்கள். அதனால் இவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் உம்முடைய அன்பில் என்றும் வளர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீஞ்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு
நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பெறலாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டி அருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 103 பதிலுரை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமை மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமை மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
மாட்சி உமக்கே. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூறு அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்கு இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் தொற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியாக உணவு இருக்க நான் இங்கே பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாட்கள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக்கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உன்னுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவிங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றிருந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடலை கேட்டு ஊழியரில் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினாவினார். அதுக்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சின்னமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவனுடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டிக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. ஆனால் வெளிமதி மகளிரோடு சேர்ந்து தம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறாரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையது எல்லாம் உன்னுடையதே. இப்போது நான் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றிருந்தான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, இளைஞர்கள் ஒரு சிறிய கூட்டத்தோடு நண்பர்களோடு ஒரு விருந்திற்கு செல்வதற்காக தயாரானார்கள். அந்த விருந்திலே எல்லோரும் நன்றாக உணவருந்தி மகிழ்ச்சியாக கொண்டாட தயாராகி கொண்டிருந்தார்கள். அது ஒரு கேளிக்கை விருந்து. அந்த நண்பர்களில் ஒருவன் ஜெஃப்ரி என்பவன், நான் வீட்டுக்கு போக வேண்டும், காரணம் என்னவென்றால் என்னுடைய தந்தை இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஐ வுட் ராதர் கோ ஹோம், said Jeffrey to his friends. My parents don't approve of that place. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எங்கள் பெற்றோர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அப்படியா? அப்படி என்றால் உன்னுடைய தந்தை உன்னை காயப்படுத்துவார் அல்லது கஷ்டப்படுத்துவார் நினைக்கிறியா என்று அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மாணவி சொன்னாள். Are you afraid your father will hurt you? One of the girls said sarcastically to him. No, Jeffrey replied, I am afraid I might hurt my father. அப்படி கிடையாது, நான் என்னுடைய தந்தையை காயப்படுத்துவேன் என்று நினைக்கிறேன். ஊதாரி தந்தை. விவிலிய அறிஞர்கள் ஊதாரி மகன் உவமை என்று சொல்வதை விட அன்புள்ள தந்தையின் கதை அல்லது இரக்கமுள்ள தந்தையின் கதை என்று சொல்லுகிறார்கள். The story of a loving father, a merciful father. இந்த இளைஞன் தன்னுடைய தந்தையிடத்திலே கொண்டிருக்கின்ற அந்த அன்பை, அந்த உண்மையை அவன் நன்றாக புரிந்திருக்கிறான். தன்னுடைய தந்தையை ஒருவேளை அந்த தப்பான இடத்திற்கு சென்றால் தண்டிப்பார் என்று நினைத்ததை விட அவன் தன்னை உண்மையாக நேசிக்கின்ற தன்னுடைய தந்தைக்கு இது துரோகம் என்று நினைக்கிறான். இது அவனுடைய அந்த உண்மையை, தன்னுடைய தந்தையிடத்திருக்கின்ற அந்த மதிப்பை வெளிப்படுத்தி காட்டுகிறது. நாம் ஒருவரை உண்மையாக நேசிக்கின்ற பொழுது நாம் அந்த நபரிடத்தில் வைத்திருக்கின்ற அந்த உண்மைத்தன்மை, நேர்மை, மரியாதை, இவைதான் அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. When you love someone, you remain true to the person in faithfulness and obedience, in sincerity and respect. இன்றைய நற்செய்தியை நாம் கேட்கின்ற போது தந்தையினுடைய அந்த அளவிட முடியாத அன்பு. மூத்த மகன் தந்தையோடு இருக்கிறான். இரண்டாவது மகன் அந்த தந்தையினுடைய இரக்கத்தை அவன் பெறுகிறான். அந்த இரக்கத்தை அவன் பெறுவதிலே நடக்கிற நிகழ்வுதான் இது. யூத கலாச்சாரத்திலே ஒரு சொத்தை எப்போது பிரித்து கொடுப்பார்கள் என்றால் தந்தை இறந்த பிறகு. இப்போ மகன் கேட்ட உடனே தந்தை இங்கே கொடுக்கிறார். அதில் தலைச்ச மகனுக்கு 2/3 இரண்டாவது மகனுக்கு 1/3. இங்கே இந்த தந்தை பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போது அப்பா இறந்து, ஆனால் எதுவுமே அவன் கேட்டவுடன் அவன் எதுவுமே சொல்லவில்லை. தன் மகன் மீது கொண்ட அந்த அன்பினால் அவன் கேட்டவுடனே அவர் கொடுக்கிறார். ஆனால் அவன் சென்று அதை ஊதாரித்தனமாக செலவு செய்த பிறகு, அதை வீணாக்கிய பொழுது, அவன் பசித்திருக்கின்ற பொழுதுதான் பசித்திருக்கிறான், தனித்திருக்கிறான், விழித்திருக்கிறான். பசி பாடம் புகட்டுகிறது, தனிமை அந்த விழிப்பு அவனுக்கு அறிவை தருகிறது, தெளிவை தருகிறது. அப்போ என்ன பண்ணுறான்? He went away from his father. அப்பா கிட்டேருந்து அவன் தூரம் போன அவன் இப்பொழுது மீண்டும் திரும்பி வருகிறான். மூத்த மகன் அப்பாவோடு இருந்தான், அவன் வெளியில் போகிறான். இந்த மூத்த மகன் அப்பாவோடு இருந்தாலும் அவன் செய்தது ஒரு கடமை. இந்த மூத்த மகன் யார் என்றால் பரிசேயர்களும் சதுசேயர்களும். நாங்கள் செல்ஃப் ரைச்சஸ், தங்களையே நியாயமாக காட்டிக்கொள்பவர்கள், தங்களையே நேர்மையாக எண்ணிக்கொள்கின்றவர்கள். இந்த மகன் அங்கு சென்ற உடன்
அப்போ இவர் அவரை குறித்து பொறாமைப்படுகிறார். ஆனால் அவன் எப்போது தன்னுடைய சுய நினைவை பெறுகிறான் என்றால், அந்த பசியும் அந்த தனிமையும் வாட்டிய பொழுது தன்னுடைய தந்தையினுடைய அன்பை பெறுவதற்காக, அப்பா இறந்ததுக்கு பிறகு பெற வேண்டிய சொத்தை வாங்கிட்டு போனவன் இப்போ அப்பாவை பேத்து நினைத்து பார்க்கிறான். யூத கலாச்சாரத்திலே அடிமைகள், 2 விதமான அடிமைகள் இருக்கிறாங்க. எப்போதும் இருக்கிற அடிமை ஹர்ட் சர்வன்ட்ஸ், வாடகைக்கு. இப்போ வாடகைக்கு விற்கப்பட்ட அல்லது வாங்கப்பட்ட ஒரு அடிமையினுடைய கோலம். அப்போ இந்த அடிமை என்பவனுக்கு எப்போ வேணாலும் அவனை வேலையை விட்டு எடுத்து விடலாம், அனுப்பி விடலாம். அந்த நிலையிலே தான் தன்னை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவன் ஆசைப்படுகிறான். அவன் வீட்டில் இருந்தான், சர்வெண்ட் ஆஃப் த ஹவுஸ், மூத்த மகன். ஆனால் அது உண்மையானது கிடையாது. ஆனால் இந்த மகன் வெளியில் போயிருந்தாலும் இப்பொழுது ஒரு அடிமையாக வர வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். ஆனால் அவன் அடிமையாக வருகின்ற பொழுது அவங்க அப்பா என்ன செய்கிறார்? தன்னுடைய மகனை போய் கட்டி தழுவி, ப்ராடிகல் ஃபாதர் கட்டி தழுவி அவனுக்கு மோதிரம் என்பது முதல் தரமான இது. முதல்ல கயிறை கட்ட சொல்கிறார். தட் இஸ் மென்ட் ஃபார் ஹானர், ஏன்னா மகன் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். 2வது ரிங், அத்தாரிட்டி. 3வது காலணிகள், ஷூஸ். அது யாருன்னா பிள்ளைகள் போடுவது, சர்வன்ட்ஸ் கிடையாது. ஆக இங்கு சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய மகன் என்ற ஒரு அதிகாரத்தை தந்தை அளவிட முடியாமல் தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறார் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக ஆண்டவர் நாம் நம்முடைய அந்த பாவ நிலையிலிருந்து நம்முடைய பாவத்தை குறித்து நாம் மனமாறி வருகின்ற போது கடவுள் நம்மை குறித்து எப்படி பெருமிதம் கொள்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கின்றது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். எனவே பலவித நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை நாம் இருக்கின்ற அந்த நிலையிலே நாம் பசித்திருக்கிற போது, அல்லது நாம் தனித்திருக்கிற போது, இந்த தவக்காலத்தில் நாம் விழித்திருக்கிற போது, அறிவு தெளிகின்ற பொழுது நாம் எந்த அளவுக்கு கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்பதை இது ஞாபகப்படுத்துகிறது. அப்படி தூரமாக இருந்துட்டு நாம் கடவுளை நோக்கி வருகின்ற போது அவர் ஊதாரி தந்தையாக இருக்கிறார். ஆனால் முதல் மகன் பரிசு இப்போ நான் எப்போதும் கோயிலில் தான் இருந்தான், எப்போதும் கடவுள்கிட்ட தான் இருந்தான், எப்போதும் அப்பாட்ட இருந்தான். ஆனால் அவனுடைய அந்த உண்மை, அது நேர்மை சரியாக இல்லை. அதனால்தான் அவனால் தன்னுடைய தந்தை தன்னுடைய இளைய மகனிடத்திலே காட்டுகின்ற, அதுவும் உங்கள் மகன் தான் சொல்கிறான், தன்னுடைய தம்பின்னு சொல்லலை, உங்கள் மகன் என்று சொல்கிறான். அது பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் அது சுட்டி காட்டுகின்றது. ஆனால் இந்த அப்பா தன் மகன் தப்பு செஞ்சாலும் அவனை அப்படியே ஏற்றுக்கிறார். அவனுடைய தவறை அவர் நினைத்து பார்க்கவில்லை. அதுதான் ஊதாரி தந்தை. கடவுள் அப்படித்தான் நம்மை நாம ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய தவற்றை நினைத்து பார்க்கின்றோமா? மாணவர்களாக இருக்கலாம், வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், பணியாளர்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். நம்முடைய தவறை நாம் நினைத்து பார்த்து அவற்றிலிருந்து நாம் மீண்டு நம்மை நோக்கி, அல்லது பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க செய்த தப்பு, மனைவி கணவனுக்கு எதிராக செய்தது, கணவன் மனைவிக்கு எதிராக செய்தது, இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து நாம் அவர்களை நோக்கி நாம் வருகின்ற போது கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அத்தகைய தருணத்தை நாம் எண்ணி பார்க்க என்பதற்காகத்தான் திருஅவையானது இந்த ஊதாரி தந்தை, இரக்கமுள்ள தந்தை, அன்புள்ள தந்தையினுடைய உவமை எடுத்து சொல்லுகிறது. அப்போ கடவுள் நம்ம அரவணைக்க தயாராக இருக்கிறார். நாம் தனித்திருந்து, விழித்திருந்து, பசித்திருந்து, பசி என்பது இப்போ தவக்காலத்தில் நாம் கொண்டிருக்கின்ற அந்த நோன்பு, உண்ணா நோன்பு. எனவே அவ்வாறு நாம் தனித்திருக்கிற போது நாம் பெறுகின்ற அந்த விழிப்புணர்வு, அல்லது நாம் பெறுகின்ற அந்த ஞானம், அந்த அறிவு தெளிதல் நம்ம இறைவனை நோக்கி அழைத்து வருகின்றதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
அவ்வாறு நாம் இறைவனை நோக்கி வருகின்ற போது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அத்தகைய ஒரு பரிவுள்ள இரக்கமுள்ள தந்தையை நோக்கி நாம் திரும்ப வேண்டும். திரும்புகின்ற பொழுதுதான் நாம் கொண்டாடுகின்ற இந்த தவக்காலம், நாம் கடைப்பிடிக்கின்ற இந்த பக்தி முயற்சிகள் நமக்கு அர்த்தமுள்ளதை தரும். இது நாம் அர்த்தத்தோடு ஆண்டுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மை தயாரிக்கும் என்ற எண்ணத்தில் இந்த உண்மைத்தன்மை கொண்ட நம்முடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்ப்போம். அப்போ எப்படி அந்த இளைஞன், நான் எங்கள் அப்பா என்னை ஹர்ட் பண்ணுவார் என்று நான் நினைக்கல, அல்லது எங்கள் அப்பா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார் என்று நான் நினைக்கவில்லை, நான் அவரை காயப்படுத்துகின்றேனோ அல்லது என்னுடைய தந்தை என்னிடத்தில் வைத்திருக்கின்ற அன்பிற்கு நான் துரோகப்படுத்துகிறேனோ என்று சொன்னதை போல இறை தந்தை நம்மிடத்திலே கொண்டிருக்கின்ற அந்த அன்புக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க ஊதாரி தந்தையினிடத்திலே ஊதாரி மைந்தர்களாக திரும்பி வழுவோம். அப்பொழுது நம்முடைய அன்பு உன்னதமானதாக உண்மையானதாக இருக்கும். Let us stay true and good, not because of fear of punishment, rather for fear of hurting the one who loves us the most. கடவுள் நம்ம ரொம்ப அன்பு செய்கிறார். இப்போ நாம் ரொம்ப அவர் அன்பு செய்ய அன்புள்ள மைந்தராக அன்புள்ள தந்தையினிடத்திலே திரும்பி வருவோம். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். அன்பினை சேர்த்து ராட்சிரசத்தில் தியாகத்தை கலந்து என்னையே தருகின்றேன். இறைவா காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சௌலியன் இது உங்களுடைய மான பலி எல்லாம் உள்ள தந்தைக்கு நேர்த்ததாக மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பெர்பத்துவா பரிசுற்றியனும் புனிதேரின் விண்ணக பற்றிய நாங்கள் நினைவு கூர்ந்து என்று பேரின்பத்துடன் இப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். அதனாலும் பண்பரும் செயல்களை அறிக்கையிடவும் இப்புனிதையரின் மாட்சிக்குரிய பரிந்துரையை பெற்று மகளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியரான புனித பெர்பத்துவா பலுசற்றி
உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் மது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த மன்னவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவன்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் மாறுபனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவுருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை ஏற்பனைவு கூர்ந்து வாழ்தும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமொழி திருளத்திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்காத மலையே நீ என்னை ஆளவாராய், களையாத கனவாக இனி உறையவாராய். நீங்காத மலையே நீ என்னை ஆளவாராய், களையாத கனவாக இனி உறையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுவே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுவே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுவே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுவே.
உந்தன் வேதம் நேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா கண்கள் தேடும் என் சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா உந்தன் வேதம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா கண்கள் தேடும் என் சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே வா தேவா நீ என்னில் வாழவா வாழவா என் மண்ணை ஆளவா வா தேவா நீ என்னில் வாழவா வாழவா என் மண்ணை ஆளவா நீங்காத மறையே நீ என்னை ஆளவா கலையாத கனவாக என்னை உரையவா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பெர்பத்துவா பெல்சிட் எனும் புனிதரை நினைவு கொண்டாடி திருவிருந்து கொண்டாடும் நாங்கள் என்றென்றும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வாறு மது பணியை நாங்கள் தகுதியுடன் நிறைவேற்ற நீர் அளித்தவற்றை மது கொடையால் நாங்கள் கவனமுடன் புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதும் என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவெளிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயுர் சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் மதுமாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காக உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவுமை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தலத்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய பணியாளர்களையும் ஆசிர்வதித்து
அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த பலமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆண்மோடு நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord, especially for the war. It happens in the Gulf country. Let us pray the leaders, the political leaders, the world leaders may come for dialogue with discussion and pray for the peace in the world, so that the people who live in the Middle East countries may have a peace and peaceful life. இன்று மத்திய கிழக்கு நாடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த யுத்தம் திரும்பி அமைதிக்கு வரவும் உலகத் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் பேச்சுவார்த்தையிலே சுமூக தீர்வு கண்டு சாதாரண ஏழை எளிய மக்கள் பாதுகாக்கப்பட இறைவனிடத்திலே அன்னையினிடத்திலே அமைதியாக ஜெபிப்போம். நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய எங்கள் போடம் என்ற உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகரின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவையும்.
இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாதவன் நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வை. இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனை நாசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through loving hands of dear mother, O Lady of Health, Valankan. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீ பெண்களில் பேறு பெற்றி வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோனே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியே எமக்காய் மன்றாடுவே, என்றுமே அந்நிய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீ பெண்களில் பேறு பெற்றே, வயிற்றின் கனியாம் கிறிஸ்து பெரியோனே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியே எமக்காய் மன்றாடுவே, என்றுமே அந்நிய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீ பெண்களில் பேறு பெற்றே, வயிற்றின் கனியாம் கிறிஸ்து பெரியோனே.